மனிதாபிமானமே, நீ செத்து விட்டாயா? இந்த காட்சியை பாருங்கள். ஒரு சிறு குரங்கு குட்டி தன் தாயை பிரிந்த துயரத்தில் ஒரு பொம்மையை தாயாக நினைத்து கட்டியணைத்துக் கொள்கிறது. இதை பார்த்ததும் உங்கள் கண்கள் கலங்குகிறதா? ஐயோ பாவம் என்று உங்கள் உள்ளம் துடிக்கிறதா? ஆம், இது ஒரு ஐந்தறிவு ஜீவனின் துயரம். உலகம் முழுவதும் இந்த துயரம் வைரலாகிறது. ஆனால் இதே போன்ற ஒரு காட்சி கடந்த ஓராண்டாக நம் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே பொம்மைகள் இல்லை, இரத்தமும் சதையுமாக தன் தாயின் சடலத்தை கட்டியிணைத்து அழும் ஆறறிவு கொண்ட மனித குழந்தைகள். இங்கே குரங்கு குட்டிக்கு கிடைத்த அந்த பொம்மை கூட பலஸ்தீன குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை. அங்கே பொம்மைகளும் குண்டுவீச்சில் கருகி போய்விட்டன. 40,000-க்கும் மேற்பட்ட உயிர்கள், அதில் பாதிக்கும் மேல் பிஞ்சு குழந்தைகள். 60,000-க்கும் அதிகமான குழந்தைகள் இன்று அனாதைகளாக தெருவில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு பொம்மை கூட மிஞ்சவில்லை. ஒரு விலங்கு அழுதால் துடிக்கும் இந்த உலகம் ஒரு இனமே அழிந்து கொண்டிருக்கும் போது ஏன் மௌனமாக இருக்கிறது? நம் மனிதாபிமானம் ஜாதியையும் மதத்தையும் பார்த்துதான் வேலை செய்யுமா? ஒரு குழந்தையின் கண்ணீருக்கு பின்னால் கூட நாம் அரசியலையும் மதத்தையும் தேடுகிறோமே. நாம் மனிதர்களா? நினைவிருக்கட்டும், மனிதனுக்கு மனிதன் இரக்கம் காட்டாதவரை அந்த இறைவன் உங்கள் மீது ஒருபோதும் இரக்கம் காட்ட மாட்டான். இன்று அங்கே சிந்துவது வெறும் கண்ணீர் அல்ல, மனித நேயத்தின் ரத்தம். இதை பார்த்தும் உங்கள் உள்ளம் வலிக்கவில்லை என்றால் உங்கள் மனிதாபிமானம் செத்துவிட்டது என்று அர்த்தம். இனியாவது விழித்துக்கொள் மனிதனே. மதம் பார்த்து அல்ல, மனிதம்